வணக்கம் நிகிதா. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் வருவாய் கோட்டாட்சியரை கண்டித்து வழக்கறிஞர் நீதிமன்றத்தை புறக்கணித்து இன்றைய தினம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களுக்கும் காவல்துறையிற்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு காணப்பட்டது நிகிதா. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வருவாய் கோட்டாட்சியராக இருப்பவர் சண்முக வடிவேல். இவரிடம் வழக்கறிஞர் வாசிமலை என்பவர் பட்டா மாறுதல் சம்பந்தமாக மனு அளிக்கும் அவரை கோட்டாட்சியர் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் பிறப்பு இறப்பு சான்றிதழ் பட்டா மாறுதலுக்காக கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் லஞ்சம் கேட்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதை கண்டித்து தற்போது உசிலம்பட்டி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கோட்டாட்சியர் முன்பாக, அதாவது உசிலம்பட்டி நீதிமன்றத்தில் இருந்து கோட்டாட்சியர் வரை பேரணியாக சென்று கோட்டாட்சியர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இந்த நிலையில் கோட்டாட்சியர் உள்ளே நுழையும் போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் அவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது நிற்கிறார். இதில் பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. தொடர்ந்து அவர்கள் போலீசாரின் பாதுகாப்பை மீறி உள்ளே சென்றவர்கள் கோட்டாட்சியர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக இந்த போராட்டம் நடைபெற்றது என்று கூறலாம். ஏன்னா தொடர்ந்து இந்த கோட்டாட்சியர் சண்முக வடிவேலை கண்டித்து வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் கோட்டாட்சியர் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் உசிலம்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நிக்கிதா.